ராமு வழக்கம் போல் விடுமுறை நாட்களில் அவங்க சொந்த கிராமத்துக்கு போக ஆரம்பித்தான். அவன் 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதுலேருந்தே பஸ்ஸில் தனியாக ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்துடுவான். அப்படி தான் இந்த தடவையும் அவனுக்கு ஸ்கூல் விடுமுறை நாள் ஊருக்கு கிளம்ப ஆரம்பித்தான். கிளம்பும்போது அவங்க அம்மா அவனுக்கு கைப்பையில் மாமாவுக்கு சில தின்பண்டங்களும் பொருட்களும் கொடுத்து அனுப்புனாங்க. அவனும் பஸ்ஸில் ஏறி பஸ் நிறுத்தத்தில் வந்து இறங்கினா 2 கிலோமீட்டர் தூரம் போகணும், நடந்து போகணும் அவங்க ஊருக்கு போகணும்னா. அப்படி தான் நடக்க ஆரம்பித்தான். அப்போது திடீர்னு எருமை மாடு கத்துற சவுண்டு. எட்டி பார்த்தான், அங்கே எருமை மாடை காணோம். சரி மேய்ச்சலுக்கு ஆட்களாவது யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தான். தொலைவு வரைக்கும் யாரையுமே காணோம். அவனுக்கு ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பித்தான். அப்போது 2 பக்கமும் தார் சாலையின் 2 பக்கங்களிலும் பெரிய பெரிய ஆலமரங்கள் இருந்தது. ஆலமரத்தில் ஆணிகள் அடிக்கப்பட்டிருந்தது. அதில் சில பொம்மைகள், எலுமிச்சம்பழம், முடி எல்லாமே கிடந்தது. அதை பார்க்கவும் அவனுக்கு கூட கொஞ்சம் பயப்பட ஆரம்பித்தான். வேகமாக நடந்தான். அந்த எருமை மாடோட கத்துற சவுண்டு நிற்கவே இல்லை. பயத்தில் ஓட ஆரம்பித்தான். பயம் அதிகமாக தொற்றி கொண்ட காரணத்தினால அவனுக்கு தெரிஞ்ச சாமி பேர்லாம் சொல்லிக்கிட்டு ஓட்டம் பிடிச்சான். அப்போ தார் சாலை முடிஞ்சு மண் சாலை ஆரம்பித்தது. இடது பக்கத்துலேருந்து அவன் வலது பக்கமாக போனான். இந்த எருமை மாடு கத்துற சவுண்டு இடது பக்கத்துலேருந்து வலது பக்கமாக கேட்க ஆரம்பித்தது. அவனுக்கு கூட கொஞ்சம் பயம் தொற்றி கொண்டுச்சு. நான் நடுங்க ஆரம்பித்தது. அவனால் சாமி பேரை கூட சொல்ல முடியலை. கைகள் எல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓடுனா ஓட்டம் முடிச்சுக்கிட்டே இருந்தான். அப்போ வழியில் ஒரு கிணறையும் பார்த்தான். அந்த கிணறை தாண்டும்போது டமான்னு ஒரு சவுண்டு. என்னான்னு பார்த்தா அந்த எருமை மாடு கத்துற சவுண்டும் இல்லை, அன்னைக்குள்ள யாரும் இல்லை. பயத்தோட உச்சிக்கே போயிட்டான். அவன் ஓட்டம் பிடிச்சான். அவன் கிராமமே வந்துருச்சு. நடந்ததையெல்லாம் அவங்க மாமா கிட்ட சொன்னான். டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா இருடா, நீ போய் முதல்ல சாப்பிடு, களைப்பாக இருப்ப அப்படின்னு சொன்னார். உடனே அவனும் கை கால் முகத்தை கழுவி சாப்பிட ஆரம்பித்தான். அங்கே ஒரு தாத்தா உட்காந்துருந்தாரு. இங்கே பேய்கள் அதிகமாக இருக்குது. மருத்துவமனையில் இறந்து போகிறவங்கள ஊருக்குள்ளே கொண்டு வரும்போது ஆவிகள் தொடர்ந்து அவங்களோடையே வந்துடும். அதை விரட்டி அடித்தது தான் அந்த ஆணியெல்லாம். எங்கள் ஊரில் ஒரு பையன் வீட்டில் சண்டை போட்டுட்டு மின் கம்பியை பிடிச்சி இறந்து போயிட்டான். அந்த ஆவி அங்கனக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு திரிகிறதா சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அவனுக்கு கூட கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். நைட்டு தூங்கும்போது நிறைய கனவுகள் வந்தது. கனவோட சேர்ந்து அவனுக்கு காய்ச்சலும் வந்துருச்சு. காலையில் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனது மட்டும் இல்லாமல் அவங்க மாமா மந்திரிக்கவும் கூப்பிட்டு போனார். அம்மாடி, இனிமேல் அம்மா அப்பா இல்லாமல் ஊருக்கு வரக்கூடாதுன்னு முடிவெடுத்தா. அன்னையிலேருந்து அந்த ஆலமரத்தை பார்த்தாலே அவனுக்கு பயம் தொற்றிக்கொள்ளும். அதே போல் இந்த எருமை மாடை பார்த்தாலும் அதோட சவுண்டை கேட்டாலும் ஒரு மாதிரி அலர்ஜியாக ஆரம்பித்தான். எது என்னவோ அவனுக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சு.